Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Max exercise 4.2ல ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது ஏற்கனவே பார்த்த சம் தான், பார்த்த மாடல். இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ் யூஸ்வல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். Find two consecutive integers, sum of whose square is 365. Sum of whose square is 365. Two consecutive integers அப்படின்னா என்ன? Two consecutive அடுத்தடுத்த. For example, இப்போ 2 அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன? 3. இப்போ 4னா அடுத்த நம்பர் என்ன? 5. இப்போ 10னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 11. இப்போ அடுத்து 15 அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 16. அது போல ஒரு நம்பர் எக்ஸ்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? இதை விட 1 அதிகமா இருக்கும். ஒரு நம்பர் எக்ஸ்னா அடுத்த நம்பர் என்ன? இதை விட 1 அதிகம், எக்ஸ் பிளஸ் 1. இப்போ 2னா அடுத்த நம்பர் 3, 4னா நெக்ஸ்ட் நம்பர் 5. அதே போல if the first number is x, then the next number is x plus 1. So let the numbers, let the two consecutive numbers are, நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா first number x, second number x plus 1. ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். first x, ரெண்டாவது x plus 1. அடுத்து பாருங்க, sum of whose squares is 365. sum of x ஐயும் அந்த x plus 1ஐயும் sum பண்றோம். sum of whose squares, ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோமா, sum பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணி sum பண்ணா அதோட ஆன்சர் எவ்வளவு? 365. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். இது பாருங்க, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கா? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2ab, 2 இன்ட்டு a இன்ட்டு b, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஈக்குவல் டு 365. எக்ஸ் ஸ்கொயர் இங்க பாருங்க மெர்ஜ் பண்ணிடுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்கு? 2x ஸ்கொயர். அப்புறம் பாருங்க 2 இன்ட்டு எக்ஸ் ஒரு 2x, இங்க ஒரு 1 இருக்கா? 365 லெஃப்ட்ல மாத்தினா மைனஸ் 365 ஈக்குவல் டு 0. ஸோ 2x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 365 பிளஸ் 1, அப்ப என்ன வரும்? மைனஸ் 364 ஈக்குவல் டு 0. இதை நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அந்த ஃபேக்டரைஸ் பண்றதுக்கான ஹிண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? ரெண்டு வேல்யூ சூஸ் பண்ண போறோம். அதை சூஸ் பண்ணா அந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 வரணும். அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டோட கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 வரணும். அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரப்போகுது? எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இன்ட்டு 364 எவ்வளவு வரும்? 364 இன் 2 மல்டிப்ளை பண்ணா 2 4s are 8, அப்புறம் 2 6 are 12, பேலன்ஸ் 1, 6 plus 1 7. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 728. நமக்கான ஹிண்ட் கிடைச்சிருச்சு. ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா 2, மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 728. என்ன பண்ணலாம்னா இந்த 728க்கு ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6, பேலன்ஸ் 1, 6 2s are 12, அப்புறம் 4 2s are 8. Again 2 table divide பண்ணும்போது 1 2 is 2, balance 1, 8 2s are 16, 2 2s are 4. Again 2 table போட்டோம்னா 9 2s are 18, 1 2 is 2. Next இது 3 table 4 5 வராது. Next 7 table ட்ரை பண்ணுவோம். 1 7 is 7, balance 2, 3 7s are 21. அவ்வளவுதான். இப்போ நமக்கு நம்பர்ஸ் என்னென்ன அவைலபிள் பாருங்க. 2 into 2 into 2, 7 into 13. டிஃபரன்ஸ் 2 வரணும், ப்ராடக்ட் 728 வரணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோமா? இப்போ பாருங்க, இப்போ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 7 எவ்வளோ வரும்? 4 7s are 28. 13 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 26. கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நம்பரு 26 அண்ட் 28. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 728, மைனஸ் 728 வரணும். பட் ஆட் பண்ணும்போது பிளஸ் 2 தான் வரணும். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துருவோம். இப்போ 28ஐயும் மைனஸ் 26ஐயும் ஆட் பண்ணா 2 கிடைச்சிடும்.
அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது -728 கிடைக்கும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு பாருங்க, 2x² splitting the middle term என்ன வருது, -26x plus 28x minus 364 equal to 0. அடுத்த ஸ்டெப்ல இந்த பேர் எடுத்துக்கிறோம். இந்த பேர்ல 2x நான் காமனா எடுத்துக்கிறேன். இந்த 2x இங்க x² இருக்கா, 2 வெளியே எடுத்தாச்சு. இந்த x²ல ஒரு x வெளியே எடுத்துட்டோம், பேலன்ஸ் ஒரு x இருக்கு. அடுத்து இந்த 26 இருக்கு, இது 2 13s are 26, 2 வெளியே எடுத்தாச்சு. ஸோ 13 டைம்ஸ். ஓகே, அடுத்து இது ரெண்டுலையும் காமனா என்ன செய்ய போறோம், 28 காமனா எடுக்க போறோம். 28xல 28 எடுத்தாச்சு, பேலன்ஸ் x. இப்போ என்ன போட போறீங்க, 28 into 13 times. 28 into x 28, 28 into 13 364. ஓகே, நமக்கு காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு, x - 3 ஒரு காமன் ஃபேக்டர். x - 3 காமன் ஃபேக்டர் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க 2x இருக்கு, இங்க 28 இருக்கு. 2x plus 28 equal to 0. x minus 13 உங்களுக்கு காமன் ஃபேக்டர். பேலன்ஸ் 2x plus 28 இருக்கு. இப்போ ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது x minus 13 equal to 0, therefore x is equal to 13. இது வந்து 13. அடுத்து பாருங்க, இங்க என்ன வரப்போகுது, 2x plus 28 equal to 0. 2x is equal to -28. அப்ப x is equal to -28/2, x is equal to -14. ரெண்டு வேல்யூ வந்திருக்கு, ஒன்னு வந்து 13, இது வந்து 13. ஓகே, 13, இன்னொன்னு வந்து -14. क्वेश्चन கொடுக்கிறது பாருங்க, find two consecutive integers. சோ நம்ம என்ன பண்ண போறோம், क्वेश्चनல பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்குவோம். x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, 13 எடுத்துக்குவோம். क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க, let the two consecutive numbers are x and x plus 1. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நம்பர் 13 எடுத்தனா அடுத்த நம்பர் என்னவா இருக்க போகுது, 14. சோ ஆன்சர் என்ன, 13 and 14. ஓகே, இந்த क्वेश्चनல பாருங்க, x is equal to 13, x is equal to -14 கிடைச்சிருக்கு. நம்ம ஏன் பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த क्वेश्चनல find two consecutive, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, நான் நோட் பண்ணல, சாரி. find two consecutive positive integers. அப்பனா x is equal to 13, x is equal to -14 கிடைச்சிருக்கா. அப்ப x is equal to 13 மட்டும் ஏன் சூஸ் பண்றோம்னா, நெகட்டிவ் வேல்யூவை நாட் பாசிபிள், இது நாட் பாசிபிள் கட் பண்ணி விட்டுறோம், இது நாட் பாசிபிள். என்ன ரீசன் அப்படின்னா, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதனால நான் பாசிட்டிவ் வேல்யூ 13 எடுத்துக்கிறேன். அப்ப x ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், x is equal to 13. இப்போ x is equal to 13 னா நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், 1 ஆட் பண்ண போறோம்னா x and x plus 1. அப்ப 13 னா அடுத்த நம்பர் என்ன, 13 plus 1 14. ஓகேவா?